அனைவருக்கும் வணக்கம். மத அடையாளங்கள் ஒருவருடைய சாதியை நிர்ணயிக்குமா? அதன் அடிப்படையில் ஒருவருக்கு சான்றிதழ் வழங்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்திலே அகோலா என்ற ஒரு நகரிலே உள்ள பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவன் எஸ்சி சான்றிதழ் வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறார். அதை ஆராய்ச்சி செய்த காஸ்ட் ஸ்க்ரூட்டினி கமிட்டி என்ற குழு உங்களுக்கு வழங்க முடியாது, ஏனென்றால் உன்னுடைய மூதாதையர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறியிருக்கிறார்கள், உன்னுடைய வீட்டிலும் கிறிஸ்துவ சமய படங்கள் உள்ளன என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை எதிர்த்து அவர் மும்பையில் உள்ள நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்திலே அவர் விண்ணப்பம் தெரிவித்திருக்கிறார். அந்த உயர்நீதிமன்றம் நாக்பூர் பெஞ்ச் அந்த அமர்வு என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ஒருவர் ஒரு வீட்டிலே கிறிஸ்துவ மதத்தை குறிக்கின்ற சிலுவையோ அல்லது படங்களோ கிறிஸ்துவ மதத்தை கொடுக்கின்ற அடையாளங்களோ இருந்தால் அதை வைத்து ஒரு கிறிஸ்துவர் என்று முடிவு செய்ய முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவர் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் அவர் திருமுழுக்கு பெற்றதற்கான சான்றிதழ் இருக்க வேண்டும், பேப்டிசம் சர்டிபிகேட், அந்த ஞானஸ்நான சர்டிபிகேட் இருக்க வேண்டும், அல்லது திருமுழுக்கு சடங்கிற்கான டாக்குமெண்ட், அதாவது அடையாளங்கள் இருக்க வேண்டும், அதற்குரிய ஆவணங்கள் இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஒரு கிறிஸ்தவர் என்று முடிவு செய்ய முடியாது என்று அந்த உயர்நீதிமன்ற நாக்பூர் பெஞ்ச் அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. எந்த ஒரு மாநில உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் அது இந்தியா முழுவதுக்கும் பொருந்தும். அதன்படி ஒருவர் வீட்டில் ஒரு அடையாளம் இருக்கிறது, கிறிஸ்துவ அடையாளம் இருக்கிறது, எனவே நீ கிறிஸ்துவன் என்று அவர் சொல்ல முடியாது. பல நேரங்களிலே சில தாசில்தார்கள் நம்முடைய தமிழகத்தில் கூட ஒரு வீட்டிற்கு உன் வீட்டில் சிலுவை இருக்கிறது, உன் வீட்டில் மாதா படம் இருக்கிறது, அல்லது உன் வீட்டில் இயேசு படம் இருக்கிறது, எனவே நீ கிறிஸ்தவன் என்று முடிவு சொல்லி அவருக்கு எஸ்சி சான்றிதழ் மறுக்கிறார்கள். இது தவறு என்று இந்த நீதிமன்ற தீர்ப்பானது முடிவு செய்கிறது. எனவே ஒருவருடைய வீட்டில் ஒரு அடையாளம், மத அடையாளம் இருப்பது என்பதற்காக அவருக்கு அந்த மதத்தை சார்ந்தவர் என்ற ஒரு நீதிமன்ற உத்தரவு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒருவர் ஒரு இடத்திலே அவருடைய வீட்டிலே இப்படிப்பட்ட படங்களை வைத்திருப்பதை மட்டும் கொண்டு அவர் கிறிஸ்தவர் என்றோ அல்லது இந்து என்றோ முடிவு செய்ய முடியாது. ஒரு கிறிஸ்தவர் என்று முடிவு செய்வதற்கு அவர் திருமுழுக்கு பெற்றதற்கான ஆவணம் இருக்க வேண்டும், அல்லது திருமுழுக்கு பெற்றதற்கான ஞானஸ்நான சர்டிபிகேட், திருமுழுக்கு சான்றிதழ் இருக்க வேண்டும். இதுதான் தீர்ப்பாக அமைகிறது. இதை நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.